சூடான தண்ணியில் ஹார்பிக் ஊற்றி பாருங்கள். அது எதுக்காக அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி புரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டு லைஃப்பில் நமக்கு தேவையான ஒரு சில முக்கியமான குறிப்புகள்லாம் சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பென் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பெண்ணில் பார்த்தீங்கன்னா மூடி ரொம்ப அழகாக இருக்குல்லையா, இதை நம்ம தூக்கி போடாமல் இதையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றி இப்போ இது போல் கொஞ்சமாக காட்டன் எடுத்து இந்த மாதிரி நல்லா நைஸாக பிச்சு எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென் எடுத்தோம் இல்லையா, அதோட மூடியில் தான் நம்ம இதை உள்ளே வைக்க போகிறோம். அப்படியே நம்ம உள்ளே திணிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அந்தளவு நமக்கு செட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பூ மாதிரி நூலை பிச்சு எடுத்துக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காட்டனை அந்த பேனாவோட மூடியில் அந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேனாவில் ரீஃபில் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம பேனாவை தூக்கி வீசணும் இல்லையா, அந்த மாதிரி வீசாமல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம காட்டனை அந்த பேனாவோட மூடியில் நம்ம வச்சாச்சு இல்லையா, இதுக்கப்புறமா டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்தது மேலே இருக்கிற ரேப்பர் அந்த மாதிரி கிழிச்சிக்கோங்க. இழிச்சதுக்கப்புறமா இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையிலாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா செவத்தில் ஏதாவது நம்ம ஒரு சாமி ஃபோட்டோ ஏதாவது வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் அந்த பேனா கோப்பியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுவாமிலாம் வைக்கிறேன். அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் சுவாமிலாம் வச்சுருக்கேன். அதோட டோர்லேயும் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சமயபுரத்தம்மனை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம பத்தி ஸ்டாண்டோ பத்தியோ நம்ம வைக்கிறதுக்கான இடமே இல்லை. அப்படி இல்லைனாலுமே தரையும் அந்த பாக்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு சூப்பரான ஆர்கனைஸ் தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம சுவாமி ஃபோட்டோவுக்கு பக்கத்துலேயே அழகாக டபுள் சைட் டேப்பை ஒட்டி வச்சுட்டு அதில் நம்ம பத்தி ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நமக்கு எங்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம இந்த பத்தி ஸ்டாண்டாக இந்த மூடி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம கைகளில் வளையல் போடுவோம். அந்த மாதிரி போடும்போது நம்ம கொஞ்சம் குண்டாயிடுவோம். அப்படி இல்லைனா வளையல் சில டைமில் பத்தாமல் போயிடும். வளையல் என்னவோ அழகாக இருக்கும், அதை போடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் போது அந்த வளையல் கையுள்ள நுழையவே நுழையாது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம சூப்பரான ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வளையல் ரொம்பவே குட்டியாக இருக்குது, இருந்தாலும் அழகாக இருக்குது. அதை எப்படியாவது நம்ம போட்டுடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். கை பார்த்திங்கன்னா ரொம்ப வலி, அந்த தோலே அப்படியே வழட்டிட்டு வந்துடுற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நான் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பாலித்தீன் கவர் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. நம்ம ஷாப்பிங்லாம் போனோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கவர்லாம் கிடைக்கும் இல்லையா, தனியாக நம்ம சோப்பு இந்த மாதிரி ஷாம்பு இதெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு குட்டி கவர் ஒன்று போட்டு நமக்கு கொடுப்பாங்க. அந்த கவரை நம்ம தூக்கி வீசாமல் இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி அழகாக கைகளில் மாட்டிட்டு நல்லா ரோல் பண்ணி நம்ம வலையில் போடும்போது நல்லா வளன்னு நமக்கு உள்ளே போயிடும். நீங்கள் இந்த மாதிரி கவர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது கவர் ட்ரை பண்ணி அது கூட செட் ஆணுச்சு அப்படின்னாலும் சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள் எந்த அளவு நம்ம ஃபஸ்ட்டு போடவே முடியல, ரொம்ப டைட்டாக இருந்துச்சு இல்லையா. இப்போ இந்த கவர் மூலியமாக நம்ம போடுறதுனால நல்லா வளன்னு நமக்கு உள்ளே போயிடும். தேவைப்பட்டுச்சு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கவர் மேலே கொஞ்சமாக தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வலையில் போடும்போது நல்லா வளன்னு நல்லா உள்ளே போயிடும். இப்போவும் பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே போட்டதுக்கப்புறமா கை வெளியில் வலையில் கழட்ட முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கனாலும் அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம வலையில் கழட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிக்கணும் அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு உள்ளே நுழையவே இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கழட்டும் போதும் வளன்னு நல்லா சூப்பராக நமக்கு கையிலேருந்து வலையில் சீக்கிரமாக கழட்ட வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு கை எரிச்சல் இருக்காது, கை வலி இருக்காது. இந்த மெத்தடை நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வலையில் பெருசாக போட்டோம் அப்படின்னா கழட்டி அப்படியே தூக்கி வீசிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வளையல் வாங்கி இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது ஈஸியாக போடவும் செஞ்சுக்கலாம், கழட்டவும் செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கவரை நீங்கள் பத்திரமா ஏதாவது ஒரு பர்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம வளையல் போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கவர் கிடைக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிவரை பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பவுடர் எல்லார் வீட்லேயும் நம்ம பவுடர் வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சமாக கைகளில் தூவி விட்டுட்டு இந்த மாதிரி நான் அழகாக ஸ்ப்ரெட்
பண்ணி விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து வளையல் போட்டுடலாம். எந்த விதமான வலியும் இருக்காது. தோலும் பார்த்திங்கன்னா நமக்கு வளண்டு வராது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வலி இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம். ஏன்னா இந்த மாதிரி மெத்தட் வந்து நம்ம வீட்டில் ஏதாவது பாலித்தீன் கவர் இல்லாத டைமில் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக வலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே கவர் இல்லாத டைமில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி வளையல் போட்டோமே அதே மாதிரி வந்து நமக்கு திருப்பவும் வந்து கழட்ட வச்சிடலாம். நீங்கள் போட்டு முடிச்சுட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த உடனே கொஞ்சமாக பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் அப்படியே உருவி எடுத்துடலாம். ஈஸியாக வந்து கையிலேருந்து வளையல் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சூடான தண்ணியில் கொஞ்சமாக ஹார்பிக் ஊற்றி பாருங்கள். அது எதுக்காக அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பவுலில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் வெதுவெதுப்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஹார்பிக் ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஹார்பிக் போயிட்டு உள்ளே வந்து அப்படியே வந்து செட் ஆகாது. நமக்கு பாத்திரமும் வந்து கரையாகாது. எல்லாமே வந்து அப்படியே நல்லா வந்து கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம் ஆப்ப சோடா, அந்த சோடா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா அப்படியே பொங்கி வரும். ஸ்பூன் வச்சு அடியால் நல்லா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நமக்கு தண்ணி வந்து நல்லா ஆறி இருந்துச்சுன்னா அடியில் அப்படியே வந்து பாத்திரம் கரையாயிடும். அதனால் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடாக இருந்துச்சுன்னா வந்து நமக்கு பாத்திரம் கரையாகும். இப்போ லிக்விட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து 10 ரூபாய் ஜூஸ் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து முடியல ஒரு 4-5 ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதை ஃபில் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து நம்ம மூடியை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து அதிகப்படியான விடாப்பிடியான அழுக்கு கரை இதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து நம்ம எவ்வளோ தான் வந்து சோப்பு லிக்விட் இதெல்லாம் போட்டு தேய்ச்சாலும் சுத்தமாக போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ஹார்பிக்கை ரெடி பண்ணி பேக்கிங் சோடாவோட இந்த மாதிரி லிக்விட் நம்ம ரெடி பண்ணி க்ளீன் பண்ணும்போது சூப்பராக நமக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு வாஷ் பேஷன் இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. அப்படியே வந்து நல்லா அழுக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் வாஷ் பேஷன் சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கு பிடிச்சி கரை பிடிச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தான் வந்து சோப்பு லிக்விட் இதெல்லாம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணாலும் அது க்ளீன் ஆகவே ஆகாது. அந்த மாதிரி இடங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து இந்த லிக்விடை நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா ஈஸியாக வந்து நமக்கு அந்த அழுக்கு ஃபுல்லாகவே ஈஸியாக நமக்கு மேலே நமக்கு வாஷ் பேஷன் வச்சு பதிச்சிருப்பாங்களே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கும். அழுக்கு ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல போயிட்டு தங்கி அப்படியே ஒரு மாதிரி குழகுழப்பு தன்மையாக இருக்கும். இது நம்ம எப்படி சோப் போட்டு நம்ம உள்ளே வாஷ் பண்ணாலுமே மேலே என்னவோ வந்து ஒரு மாதிரி கொலகொலப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு மேலே வந்து நல்லா அழகாக காமிச்சிருக்கேன். நல்லா தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த ஓரம் ஃபுல்லாகவே வந்து நல்லா ஊறி, ஏன்னா பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால அதில் வந்து நல்லா வந்து நுர பொங்கி வரும். நமக்கு அழுக்கு ஃபுல்லாகவே எந்த அளவு வந்து படிஞ்சு உள்ளே இருந்தாலும் இந்த லிக்விடை ஒரு 5 நிமிஷம் தெளித்து நல்லா ஊற வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது அழுக்கு ஃபுல்லாக நல்லா நுர பொங்கி மேலே வந்துடும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆறி போயிடுச்சு தண்ணி அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணி நீங்கள் ஊற்றி இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற அழுக்கு வளவளப்பு தன்மை மஞ்சள் கரை உப்பு படிஞ்ச கரை இது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த வாஷ் பேஷன் படிஞ்ச இடம்லாம் பார்த்திங்கன்னா வந்து எந்தளவு வந்து அழுக்கு குழகுழப்பு தன்மை இருந்துச்சு. இப்போ எந்த அளவு சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற குழகுழப்பு தன்மை அழுக்கு அந்த பாசி பிடிச்ச கரை இது வாஷ் பேஷன் எப்போதுமே நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து அப்படியே விட்டுட்டு உள்ளே மட்டும் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிச்சனே வந்து பேட் ஸ்மெல் வர மாதிரி கெட்ட வடையை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து அழுக்கு சேர்றதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வாஷ் பேஷன் அழுக்கு ஃபுல்லாக நம்ம உள்ளே தான் வந்து க்ளீன் பண்ணுவோம். மேலே அந்தளவு ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ண மாட்டோம் இல்லையா. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.